பெரியாருக்கு எதிராக திரு சீமான் பல கருத்துக்களை சொன்னார். அதுக்காக எதிராக உங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தின. சமீபத்தில் அவர் வீட்டை முற்றுகையிட்டேன். ஆனா அதுக்கு பெரிய ஆளே கூடல அப்படின்னு சீமான் நேரடியா நிராகரிச்சிட்டாரு. உங்க இயக்கங்களுக்கு, உங்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு இல்லையோ? சீமான் முதல்ல வெளியே வரல. வெளியில வந்து என்ன கூட்டம்னு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து ஒரு 500 பேர்லேருந்து 600 பேர் எதிர்பார்த்தோம். ஆனா வந்தவங்க 2000 பேர் வந்தாங்க. இது நான் மிகைப்படுத்தி சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. கைதாகி எங்க பெயர் குடுத்தவங்க, காவல்துறையில குடுத்தவங்களே 900 பேர். 5 மண்டபங்கள்ல வைக்கப்பட்டாங்க. நெறைய பேர வந்து கைது பண்ணல அவங்க. ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக கணக்குகள் எங்களுக்கு இருக்கு. ஒரு அமைப்பில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. இதை தவிர நாங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பலர் வந்து அந்த கூட்டங்களில் வந்து பங்கெடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாத எங்கள் அமைப்புகளுக்கே பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாத அமைப்புகள், இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அப்படி வந்து ஒரு கூட்டம் அங்கே வந்தது. எல்லாருக்கும் வந்து சீமானுடைய இந்த எதேச்சதிகார மனநிலை, நீங்கள் வந்து பெரியாரை விமர்சிக்கிறது, கொச்சப்படுத்துறதுங்கிறத கடந்து சீமானுடைய உடல் மொழி, ஒருத்தரை பற்றி ஏளனப்படுத்தி பேசுறது, அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு அசுவையை கொடுத்துருந்தது. அதில் ஒரு பெரிய நாங்கள் எதிர்பார்க்க, ஏன்னா அது வந்து வார நாளில் பொதுவாக கூட்டம் வர்றதில்லை. அது கொரோனா பின்னாடி வந்து அந்த மாதிரியான கூட்டங்கள் கூடுறதில்லை எங்கேயுமே. எல்லாம் நெருக்கடியில் எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல் தான் வந்தாங்க. அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் எங்களுக்கு வந்து கணக்காகவே வந்தது. இதுதான் கணக்கு. காவல்துறையும் வந்து கைது பண்ண கணக்கு அவங்க வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன உங்களால சாதிக்க முடிஞ்சது? அவருடைய அவர் பொது வெளியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு, மேடையில கருத்துக்கள் சொல்றாரு. அவர் வீட்டை முற்றுகையிட்டு அவருக்கு எதிரான ஒரு கருத்தை, ஒரு கருத்தாடலை, ஒரு சொல்லாடலை மக்கள்கிட்ட உங்களால் கொண்டு போக முடிஞ்சதா? கொண்டு போக முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறோம். இப்போ அவர் வந்து சீமான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறார். அதாவது என்ன, பெரியார் மீதான விமர்சனமாக ஒரு விஷயத்தை வைக்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியும். அவர் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் பெரியாரை ரொம்ப இழிவாக பேசுகிறார் அவர். அது குறித்து எல்லாருமே கேள்வி எழுப்புறோம். எல்லா தலைவர்களும் பதில் சொல்கிறாங்க. ஆதாரங்கள் வெளியிடப்படுது. இது சொல்கிறது பொய் அப்படிங்கிறதுக்கான, அப்படி சொல்லலை, பெரியார் சொல்லலைன்றது.